தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் பகடுப்பட்டு என்கிற இடத்தில் தனியார் பள்ளியினுடைய வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் பாபு தகவல்களை தர இணைகிறார். பாபு, இப்ப இந்த விபத்துல குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? என்ன விவரம்? கண்டிப்பாக கோபால். அதாவது சேலம் மாவட்டம் பாலப்பாடி அருகே உள்ள பகடுப்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது தனியார் பள்ளி. இந்த பள்ளியில் வழக்கம்போல் இன்று காலை பள்ளி குழந்தைகளை ஏற்றுவதற்காக கருமுந்துறை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஓட்டுநர் என்பவர், அதாவது கருமுந்துறை மலைப்பகுதியான குன்னூர், அத்திரிப்பட்டு உள்ளிட்ட பகுதி கிராமத்திலிருந்து 22 பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது மூங்கில் குத்து இறக்கம் என்ற பகுதியில் முன்பக்க டயரின் ராடு கட்டாகி வளைவு பகுதியில், அதாவது முதல் கட்ட விசாரணை வேகமாக சென்றதாகவும் கூறப்படுகிறது. சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 22 குழந்தைகளில் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். உடனடியாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் குழந்தைகளை மீட்டு அருகே உள்ள, அதாவது கருமந்துறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 2ஆம் வகுப்பு படிக்கும் 2 குழந்தைகள், அதாவது 2ஆம் வகுப்பு படிக்கும் 2 குழந்தைகள் படுகாயமடைந்த நிலையில் அவர்களுக்கு கருமந்துறை பகுதியில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் தற்போது ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பள்ளி வாகனத்தை அப்புறப்படுத்தப்படியும் நடைபெற்று வருகிறது. மேலும் பள்ளி குழந்தையின் பெற்றோர்கள் மருத்துவமனை வளாகம் முன்பு கூடியிருப்பதால் பரபரப்பு நிலை வருவதோடு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. மேலும் முதல்கட்ட விசாரணையில், அதாவது பள்ளி வேன் ஓட்டுநர் அதிவேகமாக வாகனத்தை இயக்கியதால் நடைபெற்றதாக பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி பாபு.